ரீசெண்டாக சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தோம். ஸோ வழக்கமாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நிறையா கொஸ்டின்ஸ் கேட்போம். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ப்ரோ இந்த லாங் டேர்ம்னு மீன் பண்ணுறீங்க, உங்களோட வியூவில் லாங் டேர்ம்னா என்ன, எதை மீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னோட வியூவில் லாங் டேர்ம்னு நான் எதை காயின் பண்ணுறேன், அதை எப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பொதுவாக நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களோட வியூ வந்து லாங்கர் வியூவில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்கன்னா அது ஷார்ட் வியூவில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாங் டேர்ம் அப்படிங்கிற விஷயத்த என்னோட பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த ஸ்டாக் வந்து 100 ரூபாயிலேருந்து ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் போனுச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது தவறு இல்லை. பட் அந்த ஸ்டாக் ப்ரைஸோட அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெகுலேஷன் இருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு ஸ்டாக்குமே ஒரு மல்டி பேக்கராக லாங் டேர்ம்ல வரப்போகுது அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்கு இப்படி இருக்கும், 20 வருஷத்துக்கு இப்படி இருக்குன்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எந்த ஒரு செக்டாராக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, அடுத்த 3லேருந்து 5 வருஷத்துக்கு தான் மேக்ஸிமம் ஒரு அனலிஸ்ட்னால அனலைஸ் பண்ண முடியும். அப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் லாங் டேர்ம்னு சொல்றது, நான் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ஸ்டாக் வந்து 3 இயர்ஸ்க்கு சஸ்டெயின் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவேன். சரி ப்ரோ, அப்போ மல்டி பேக்கர் ஸ்டாக்கை எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இன்னையிலேருந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு அனலைஸ் பண்ணுங்க. 3 இயர்ஸ் கழிச்சு திருப்பி இப்போ என்ன அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதே விஷயத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. 3 to 4 இயர்ஸ் 3-4 இயர்ஸ் அனலைஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா அது மல்டி பேக்கர் ஸ்டாக்கா தான் இருக்கும். சப்போஸ் உங்களோட அனலைசிஸ் இன்னைக்கு பண்ணது 3 இயர்ஸ் கழிச்சு அது ஃபெயிலியரா போகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஸ்டாக்ல உங்க ஃபண்ட்ஸை ஷஃபிள் பண்ணிக்கணும்.